வச்சுக்கோங்க. டிரான்ஸ்லேஷன்ங்கிறது இன்னைக்கு எனக்கு ஒரு தமிழ், நான் பேசுறது திருநெல்வேலி தமிழா இருக்கும். கோயம்புத்தூர்காரங்க கோயம்புத்தூர் தமிழ் புரியும். சென்னைக்காரங்க சென்னை தமிழ் புரியும். மதுரைக்காரங்க மதுரை தமிழ் தெரியும். அப்போ பைபிள் எல்லா மக்களுக்கும் சுலபமாக இயல்பா போய் சேரணும். அவங்களுடைய அவங்களுடைய வாழ்க்கையில அது ஒரு 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 இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் சிம்பிளிஃபைடா கொண்டு வந்தாங்க ஆக்சுவலா. அந்த லாங்குவேஜை மாத்துனாங்க. அவங்களுடைய லாங்குவேஜ்ல நிறைய நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. ஆனா எதுலயுமே பாத்தீங்கன்னா கருப்பொருள் மாறவே மாறாது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த கிறிஸ்தவர்கள் என்ன கேஜேவி கிறிஸ்தவர்கள் சொல்றாங்களா, இல்லாட்டி நான் என்கேஜேவி கிறிஸ்தவர்கள் சொல்றாங்களா, இல்லாட்டி நான் வந்து ஆர்கேஜேவி கிறிஸ்தவர்கள் சொல்றாங்களா, இல்லாட்டி இஎஸ்பி டிரான்ஸ்லேஷன் கிறிஸ்தவர்கள் சொல்றாங்களா? யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்ம பைபிள் வச்சு டிஃபரன்ஸ் ஆகவே இல்லை. டினாமினேஷன் வந்து ஒவ்வொரு நம்பிக்கை ஒன்று. சில பேர் வந்து அந்நிய பாஷைகள் பேசுவாங்க, சில பேர் அந்நிய பாஷை பேச மாட்டாங்க, சில பேர் ஒரு ஆங்கிலிக்கல் சர்ச்சை பின்பற்றுவாங்க, சில பேர் வேற சர்ச் மெத்தடை பின்பற்றுவாங்களே தவிர, ஆனால் அவங்க கையில் இருக்கிற எல்லா பைபிளும் தெளிவாக சொல்லுது, தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்துக்கு வந்தார், அவர் நம்மளுடைய சந்தோஷத்துக்காக, நம்மளுடைய ரட்சிப்புக்காக தன்னுடைய ஒரே குமாரனாகிய ஆண்டவர்